Hi and hello friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன கண்டென்ட் பார்க்க போறீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நாளாவே நான் frequently asked questions, அதாவது நீங்க கமெண்ட்ஸ்ல கேட்டிருக்க கொஸ்டின்ஸ் எல்லாத்துக்குமே எலாபரேட்டா ஆன்சர் பண்ணுன்றத லாஸ்ட்டாவே நம்ம ஒரு 2 எபிசோட் எடுத்திருப்போம். 3rd எபிசோட் எடுக்கிறதுக்காக ரொம்ப நாளாவே திங்க் பண்ணிக்கிட்டு இருந்தேன், பட் தள்ளி போயிட்டே இருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ப்ராப்பராக கரெக்டாக எடுக்க முடியல. அண்ட் இன்னைக்கு நான் என்ன பண்ண போறேன்னு கேட்டீங்கன்னா, நீங்க கமெண்ட்ஸ் பண்ண எல்லாத்துக்குமே தான் நான் மோஸ்ட்லி எல்லாத்துக்குமே கமெண்ட் செக்ஷன்லேயே நான் ரிப்ளை பண்ணிட்டு இருக்கேன். பட் இருந்தாலுமே ஒரு சில விஷயங்களை நம்ம கொஞ்சம் டீப்பாக பேசுன்றதுக்காக இப்போ நம்ம உங்களுடைய கமெண்ட் செக்ஷனில் நீங்க கேட்ட கொஸ்டின்ஸ் எல்லாத்துக்குமே வந்து இன்டெயிட்டில் நம்ம ஆன்சர் பண்ண போறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்க்டு கொஸ்டின்ஸ்க்கான ஒரு எபிசோட் 3க்கான வீடியோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ. அண்ட் மறக்காம நீங்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னா உங்க கமெண்ட்ஸ் எதுவாக இருந்தாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. கண்டிப்பாக நான் அதை வந்து செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். அண்ட் தென் இந்த மாதிரி ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்க்டு கொஸ்டின்ஸ்ன்ற வீடியோலையும் வந்து உங்கள் கமெண்ட்ஸை பற்றி நம்ம இன்டீட்டெயிலாக பேசுவோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வீடியோ மறக்காம ஸ்கிப் பண்ண ஃபுல்லாக பாருங்கள். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அண்ட் மெயினாக நான் டேப்லெட் வீடியோ எடுத்துட்டேன். அண்ட் இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறப்போ டேப்லெட் வீடியோ ரிவ்யூ வந்திருக்கா இல்லையான்றது எனக்கு எக்ஸாக்டாக எனக்கு தெரியல. பட் நான் மெயினாக வந்து இந்த மாதிரி கமெண்ட் செக்ஷன் அந்த FAQ வீடியோலாம் எடுக்கிறப்போ இந்த மாதிரி நம்ம டேப்லெட் இருந்தால் அதை பார்த்து நம்ம ரீட் பண்ணுறப்போ இன்னுமே வந்து ஒரு பெட்டராக இருக்குன்றது தான் அந்த ஒரு தாட்டுமே எனக்கு இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் அதை பர்ச்சேஸ் பண்ணதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் டைமாக நான் இந்த மாதிரி வீடியோ எடுக்கிறேன். ஓகேங்களா, சாம்ராஜ் 73 ஓகேங்களா, அவர் என்ன கேட்டிருந்தாருன்னா, நம்ம லாஸ்ட்டாக ஒரு ஷார்ட்ஸ் ஒன்று போட்டிருப்போம் ஃப்ரெண்ட்ஸ். VB டேஸ்லேருந்து மல்டி குக்கர் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு அதில் ரைஸை போட்டு ஸ்டீம் பண்ணுற மாதிரி ஒரு வீடியோ ஒன்று போட்டிருப்போம். அதுக்கு அவர் என்ன கேட்டிருந்தாருன்னா, ஹவு லாங் இஸ் த குக்கிங் டைம்ன்றது கேட்டிருப்பாரு. அண்ட் இது குக்கிங் டைமை பொறுத்த வரைக்கும் அந்த VB டேஸ் மல்டி குக்கரோட இதை பொறுத்த வரைக்கும் நார்மலாக நீங்கள் எடுக்கிற மாதிரி வீட்டில் என்ன பார்த்து வச்சு பண்ணுறது அதே டைம் தான் இருக்கும். அது மல்டிபிள் ஆக்டிவிட்டிஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ஒரு ரைஸை நீங்கள் பாயில் பண்ணும் போதே அது கூடவே காய்கறி நீங்கள் வேக வைக்கிறதுனால வச்சுக்கலாம். அந்த மாதிரி மல்டிபிள் ஆக்டிவிட்டிஸ் பண்ணுறது மட்டும்தான் அதோட பர்பஸ் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் அது கூடவே நீங்கள் சோறு வேறு குண்டானில் வடிக்கிறப்போ அந்த வடி தண்ணி நம்ம மேலே பட்டு நிறைய காயம் ஏற்படுறதுக்கு சான்ஸ் இருக்கும். அதை நீங்கள் ஈஸியாக ஹேண்டில் பண்ணலான்றது தான் அந்த ஷார்ட்ஸில் நம்ம சொல்லியிருக்கோம். இந்த ஒரு பர்பஸ்க்காக தான் அந்த ஒரு மல்டி குக்கர். ஓகேங்களா, அண்ட் நெக்ஸ்ட் நம்ம மிவியோட சூப்பர் பார்ட்ஸ் இம்மர்சியோ அந்த பட்ஸை பற்றி 2 வீடியோ பண்ணியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதுக்கு நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் இருந்தது. ஓகேங்களா, அண்ட் அதில் வந்த ஒரு கமெண்ட் தான் ஃப்ரெண்ட்ஸ். என்னன்னு கேட்டிங்கன்னா, அரவிந்த் ராஜா 8034 அவர் என்ன பண்ணியிருந்தாருன்னா, people who has an array of Dolby library audio, they won't buy this one, they will buy better headset because the songs cost more than this headset. If you use it for gaming, then you will use a wired headset anytime. So TWS is just for a basic audio always னு சொல்லியிருப்பாரு. என்ன பொறுத்த வரைக்கும் கேட்டிங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், அவர் 2-3 கமெண்ட்ஸ் போட்டிருப்பார். ஓகேங்களா, நான் இது வரைக்கும் யூஸ் பண்ண TWSலேயே பார்த்தீங்கன்னா சாம்சங் பட்ஸ் 2 ப்ரோ தான் இருக்கிறதுலே பெஸ்ட்டான ஒன்று. அண்ட் இதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு ரிவ்யூ பண்ண மிவியோட சூப்பர் பார்ட்ஸ் இம்மர்சியோ ஆகட்டும், அப்படி இல்லைனா OnePlusோட பட்ஸ் 3 அந்த இதுவாகட்டும், எல்லாத்தையும் கம்பேர் பண்ணுறப்ப எஸ் ப்ரைஸ் கொஞ்சம் இது ஜாஸ்தி தான். பட் இருந்தாலுமே நீங்கள் ஒன்ஸ் இந்த மாதிரியான பட்ஸ் எல்லாம் நீங்கள் இயர் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் அந்த ப்ரைஸ் ரேஞ்ச் இருக்கீங்களா பட்ஜெட் ரேஞ்சில் அதெல்லாம் நீங்கள் இயர் பண்ணுறப்போ அந்த டிஃப்ரென்ஸை நல்லாவே ஃபீல் பண்ண முடியும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறப்பவே உங்களோட பர்பஸ்க்கு ஏற்ற மாதிரி ஒரு நல்ல ஒரு ஹெட்செட்டாக பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் ஒயர்டு ஹெட்செட் அவர் சொன்ன மாதிரி ஒயர்டு ஹெட்செட் நீங்கள் யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரு கேமிங் ஆகட்டும் இல்லைனா நீங்கள் ட்ராவல் பண்ணுறப்போ ஆகட்டும். நான் சாம்சங்கோட டைப் சிக்கான ஒயர்டு ஹெட்செட்ஸை நம்ம சேனலில் ஷார்ட்ஸ் போட்டிருப்பேன். அண்ட் அதோட ரிவ்யூமே அப்கமிங்கில் வந்துகிட்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நீங்கள் மறக்காமல் அந்த மாதிரி என்ன மாதிரி ஹெட்செட்லாம் யூஸ் பண்ணுறீங்கன்றத கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, நம்மளுடைய சேனல்லே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், VA Glow LED பற்றி எக்கச்சக்கமான வீடியோ ஸ்டார்டிங்லேருந்து லாஸ்ட்டாக ஒரு ஃபியூ மந்த்ஸ் முன்னாடி வரைக்கும் நிறைய வீடியோஸ் வந்து பண்ணியிருக்கோம். அதில் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் பிருத்திவிராஜ் 1606 அவர் என்ன கேட்டிருந்தாருன்னா, வணக்கம் பிரதர், ஐ ஹவ் சேம் திஸ் டிவி ப்ரோ, ஐ நீட் ஒன் ஹெல்ப். ஸ்க்ரீன் ரெசல்யூஷன்ஸை செட்டிங்ஸில் சேஞ்ச் பண்ணுறது தேடி பார்த்தேன், ஆனால் எனக்கு எங்கேயுமே கிடைக்கலன்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. என்னோட டிவியை செக் பண்ணி சொல்லியிருந்தாரு. அண்ட் இந்த டிவியை பொறுத்த வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் யாராச்சும் VA Glow LED டிவியில் வச்சுருந்தீங்கன்னா உங்களால் டிஃபால்ட் இது 4K பேனல் அவ்வளோதான். ஓகேங்களா, நீங்கள் அது ரெசல்யூஷன்லாம் நம்ம மொபைலில் போயிட்டு இப்போ என்னோட எக்ஸாம்பிளுக்கு ஒரு S23 அல்ட்ராவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் HD ரெசல்யூஷன் வைக்க முடியும், ஃபுல் HD ரெசல்யூஷன் சேஞ்ச் பண்ண முடியும், அண்ட் குவாட் HD சேஞ்ச் பண்ண முடியும். அதுக்கான ஆப்ஷன்ஸ் என்னோட மொபைலில் இருக்குது. பட் அந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ் இந்த டிவியில் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். VA Glow LED பொறுத்தவரைக்கும் அந்த மாதிரியான ஒரு ஆப்ஷன்ஸ் கிடையாது. ஓகேங்களா, ஸோ உங்களால் ரெசல்யூஷன்லாம் சேஞ்ச் பண்ண முடியாது. நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் இன்னொருத்தர் வந்து ஷெரின் அட்ரினோ அவர் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, மிவியோட சூப்பர் பார்ட்ஸ் இம்மர்சியோ நம்ம போட்டிருந்தீங்களா, அதில் ஒரு கமெண்ட் போட்டிருந்தாங்கன்னா, பேசிக்கலி நானும் ஒரு MI VI யூசர் தான், நான் கூட இந்த இஷ்யூ எனக்கும் இருக்குது, நான் அப்டேட் பண்ணிவிட்டு ஆப்பை இன்ஃபோ பேக்ரவுண்டில் ஆக்டிவ் பண்ண பார்க்குறேன், இந்த இஷ்யூ இல்லை, நல்லா தான் ஒர்க் ஆகுது. மிவியில் போட் மாதிரி எந்த TWS ஆப்பாக இருந்தாலும் இந்த இஷ்யூ இருக்கும். மேபி ப்ளே ஸ்டோரில் EQ ஆப் இன்ஸ்டால் பண்ணால் நல்லா ஆடியோ குவாலிட்டி எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குன்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. நானுமே வந்து ஓகே செக் பண்ணி பார்த்து சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு அவருக்குமே அந்த ரிப்ளை நான் என்ன கொடுத்துருந்தேன்னா,
என்னவே இருந்தாலும் ஆடியோ குவாலிட்டி வந்து அதில் கொஞ்சம் இதுவாக தான் இருக்குது. அந்த மாதிரி நல்லா ஒரு நல்லா சூப்பராக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லக்கூடிய ஒரு விஷயமா இல்லை ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் யாராச்சும் மிவியோட சூப்பர் பார்ட்ஸ் இமர்சிவ் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா, சப்போஸ் வாங்கியிருந்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இதுக்கப்புறம் வாங்கிக்கலான்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா மிவி பிராண்ட்லேயே பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு மிவி அந்த லைனப்லேயே பார்த்தீங்கன்னா வேறு ஏதோ ஒரு சூப்பர் பார்ட்ஸ் இமர்சிவே லான்ச் பண்ணாங்க. அதுக்கு அடுத்து ஒரு இது வருஷமே போயிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா அதை அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டாங்க அங்கே. ஓகேவா? அண்ட் அதுக்கப்புறமா என்எஸ்கே கேமிங் UN8HO அவர் என்ன கேட்டிருந்தாங்கன்னா, நம்ம இந்த ஹேர் ஃபால் ப்ராடக்ட்ஸ்க்கான ஹானஸ்ட் ரிவ்யூன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ ஒன்று பண்ணியிருப்போம் ஃப்ரெண்ட்ஸ். அந்த ப்ராடக்ட்லாம் ட்ரை பண்ணி பாருங்க, கெமிக்கல்லாம் எதுவும் இல்லாதன்றது. அதுக்கு அவர் என்ன கேட்டிருந்தாங்கன்னா, ஸ்ப்ரே யூஸ் பண்ணதுக்கப்புறம் ஹேர் ஆயில் யூஸ் பண்ணலாமா ப்ரோன்னு கேட்டிருக்காரு. நான் என்ன சொல்லுவேன்னு கேட்டிங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், ஹேர் ஆயிலை எக்காரணத்தை கொண்டு நீங்கள் தலையில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு ஒர்க் பண்ணுற இடத்துக்கோ இல்லை காலேஜோ எதுக்கும் போகவே போகாதீங்க. தயவு செஞ்சு நீங்கள் வெளில போகிறதா இருந்தால் கூட ஹேர் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு போகவே போகாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் ஹேர் ஆயிலை எப்படி அப்ளை பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, ஒரு என்ன கேட்டிங்கன்னா மந்த்லி ட்வைஸ் இல்லை த்ரைஸ் அந்த மாதிரி மட்டும் அப்ளை பண்ணுங்கள். அப்போ அதுவும் எப்படி அப்ளை பண்ணுறீங்கன்னா, ஒன்று ஓவர் நைட்டில் அப்ளை பண்ணிவிட்டு மார்னிங் வச்சு வாஷ் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா நீங்கள் தலை குளிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 1/2 hour இல்லை 1 hourக்கு முன்னாடி அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போயிட்டு நீங்கள் வாஷ் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறமா இன்பிட்வீனில் நீங்கள் வெளில போகிறப்ப இல்லை வேறு எங்கேயும் எந்த ஒரு காரணத்துக்காகவும் ஹேர் ஆயில் அப்ளை பண்ணாதீங்க. இதை ஸ்ப்ரே யூஸ் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக நீங்கள் ரோஸ்மெரி வாட்டர் ஸ்ப்ரேலாம் தாராளமாக யூஸ் பண்ணலாம். நல்ல ஒரு ரிசல்ட் இருக்கும். அண்ட் அதெல்லாம் லாங்காக ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நீங்கள் கண்டினியூஸாக கான்ஸ்டண்ட்டாக ப்ராப்பராக யூஸ் பண்ணால் தான் உங்களுக்கு அந்த ரிசல்ட் இருக்கும். ஓகேங்களா? அதை எக்காரணத்து கொண்டும் நீங்கள் ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணுற போகிறீங்கன்னா கண்டிப்பாக கன்சிஸ்டன்ஸாக ஃபாலோ பண்ணு, கண்டிப்பாக நல்ல ஒரு ரிசல்ட் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே. அதுக்கப்புறமா நம்ம டேபோட S9 ரிவ்யூ போட்டிருப்போம் ஃப்ரெண்ட்ஸ். அண்டர் 50Kன்னு சொல்லிட்டு ஆஃபர் டைமில் பர்ச்சேஸ் பண்ணிட்டு, இப்போ அதுக்கு நம்ம சப்ஸ்கிரைப் வந்து HE Vocals 11 அவர் என்ன கேட்டிருந்தாருன்னா, என்ன ப்ரைஸ்னு கேட்டிருந்தாரு. நான் ஆல்மோஸ்ட் 47,500க்கு அப்ராக்சிமேட்டாக எக்ஸாக்டாக சொல்லலாம் 47,400 சம்திங் ஏதோ அந்த ரேஞ்சில் எடுத்திருந்தேன். ஸோ அதில் டிஸ்கிரிப்ஷனில் அந்த வீடியோவில் கொடுத்துருப்பேன்னு சொல்லியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? அதுக்கப்புறமா இந்த வீடியோ நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். என்ன வீடியோன்னு கேட்டிங்கன்னா, சாம்சங்கோட S சீரிஸ் ரியலி ஒர்த்தா அந்த ப்ரைஸ்க்கு. அதுக்கப்புறமா S23 அல்ட்ராவை 2025 வாங்க வேணான்ற மாதிரி நம்ம சொல்லியிருப்போம். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு கமெண்ட்டில் ஹரி பிரேம் 8938 அவர் என்ன சொல்லியிருப்பாருன்னா, யூஸ்ஃபுல் வீடியோ ஆனால் சொல்லியிருப்பாரு. தேங்க்ஸ் ப்ரோ. கண்டிப்பாக ஏன்னா இந்த மாதிரி வீடியோஸ் கண்டிப்பாக ஏதாவது ஒரு வகையில் ஃப்ரெண்ட்ஸ் இது என்டையராக உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுமான்னு தெரியல, பட் ஏதாவது ஒரு தாட் ப்ராசஸ் உங்களுக்குள்ளே கிரியேட் பண்ணுன்றது தான் இந்த பர்பஸ் எல்லாமே நம்ம வீடியோ பண்ணுறது. ஓகேங்களா? S23 அல்ட்ரா நல்ல டிவைஸ் சொல்லியிருப்போம், பட் 2025 வாங்க வேணான்றதுக்கான ரீசன் எல்லாமே அந்த வீடியோவில் இருக்கும். மறக்காமல் நீங்கள் யாராச்சும் பார்க்கலாம், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். ஓகே. அண்ட் அதுக்கப்புறமா பேர் அனாட்டமியா ஹேர் க்ரோத் ஸ்ப்ரே பற்றி நம்ம ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருப்போம். ஓகேங்களா? ITZ விஷ்ணு 46 அவர் என்ன கேட்டால் டெய்லி யூஸ் பண்ணலாமான்னு கேட்டிருப்பாரு. கண்டிப்பாக நான் அந்த ஹேர் கேரோட ஃபுல் வீடியோ ஒன்று போட்டிருப்பேன், அதை மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். டெய்லி நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம், எந்த ஒரு ப்ராப்ளமே கிடையாது. எந்த டைமில் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். அந்த ஸ்ப்ரே பண்ணிவிட்டு நீங்கள் ஏர் வாஷ் பண்ணணுன்ற எந்த நீடும் இல்லை, அப்படியே விட்டுலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ மறக்காமல் நீங்கள் யூஸ் பண்ண வச்சுன்னா தாராளமாக ட்ரை பண்ணுங்கள், நல்ல ரிசல்ட் இருக்கும். ஓகேவா? அண்ட் அதே தான் ஃப்ரெண்ட்ஸ். அகைன் இன்னொரு கமெண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, S சீரிஸ் ரியலி ஒர்த்தா S23 அல்ட்ரா வாங்க வேணாம்னு சொல்லியிருக்கலாம் 2025. ராஜசேகரன் 3110 S23 அல்ட்ராவில் 10x ஆப்டிக்கல் ஜூம் அண்ட் S24 அண்ட் S25ல பார்த்தா 5xக்கான ஆப்டிக்கல் ஜூம், ஒய் பிராண்ட் டவுன் கிரேட் டெலஃபோட்டோ கேமரான்ற மாதிரி கேட்டிருப்பாரு. நான் என்ன சொல்லியிருந்தேன்னு கேட்டால், மேபி ப்ராக்டிக்கல் யூசேஜில் அவங்களுக்கு 5x நிறைய யூசர் கமெண்ட்ஸ் ஏதாவது வந்ததா என்னன்னு தெரியல ஃப்ரெண்ட்ஸ் பீப்புள் கிட்ட. ஏன்னா 5x மோஸ்ட்னு அதுக்கு மேலே யூஸ் பண்ண மாட்டாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு தாட் கேட்டாச்சும் என்னன்னு தெரியல. பட் அவங்க அந்த மாதிரி சொல்லுங்க. பட் ஆனால் நான் செக் பண்ணேன் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனல் நான் சாம்சங்கோட S25 அல்ட்ரா பற்றி நான் சில விஷயங்கள்லாம் பேசி ஒரு சில வீடியோஸ் இருக்கும். நான் செக் பண்ணப்போ 10xக்கான குவாலிட்டி இமேஜ் வந்து நீங்கள் ஃபைனல் அவுட்புட் பார்க்குறப்போ S25 அல்ட்ராவில் பெட்டராக இருந்தது. அண்ட் நியூவாக ஒரு கண்டென்ட் நம்ம சேனலில் வந்து ட்ரை பண்ணியிருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இந்த ஏலகிரி ட்ரிப் லாஸ்ட்டு நான் ஃப்ரெண்ட்ஸோடு போயிருந்தேன். சும்மா அங்கங்கே கிளிப்பிங் மாதிரி எடுத்திருப்பேன், அதை என்டையராக கிளப் பண்ணி ஒரு வீடியோவை வந்து மேக் பண்ணியிருப்போம். ஓகேங்களா? ஸோ ஏலகிரி ட்ரிப் க்ளவுட் ஃபாரஸ்ட் சில்ட்ரன் பார்க், அந்த பார்க் உண்மையே ஒர்த்தான ஒரு பார்க் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் எத்தனை பேர் போயிருக்கின்றது மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் ஏதாவது பிளான் பண்ணால் சில்ட்ரன்ஸ்லாம் இருந்தாங்கன்னா தாராளமாக போகலாம். நான் போனப்போ 200 rupees இந்த ப்ரைஸு. நீங்கள் போய் விசிட் பண்ண வச்சுன்னா தாராளமாக ஒரு ஹாஃப் டே கிட்ட டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். ஓகேங்களா? அண்ட் அதுக்கான கமெண்ட் ஒருத்தர் பண்ணியிருந்தாருன்னா EPROHODA குட் டே அண்ட் ரியல்னு போட்டிருந்தாரு. தேங்க்ஸ் ப்ரோ. அண்ட் இந்த ஒரு விஷயம் நிறையத்தில் நான் பார்த்தேன் ஃப்ரெண்ட்ஸ். என்னன்னா, இது அகோரா ஸ்லோ ஜூசர் ரிவ்யூ இன் தமிழ் பாசிட்டிவ்ஸ் நெகட்டிவ்ஸ் போட்டிருப்போம். அந்த அகோராவோட ஸ்லோ ஜூசருக்கான மிஷின் ரிவ்யூ கொடுத்தப்போ என்னன்னா, ஷம்ஷித் பேகம் அவங்கன்ற சொல்லியிருந்தாங்கன்னா, உங்கள் மூஞ்சியை காட்டுறதுக்கு பதிலாக ப்ராடக்ட் தெளிவாக காமிங்க. இது நான் நிறைய கமெண்ட்ஸில் பார்த்தேன் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக அதை நான் பெட்டர் பண்ண ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன். பேட்ச் ஒர்க்குன்னு சொல்லுவாங்களே, அந்த ஒரு ஷார்ட்ஸ் எல்லாமே எடுத்து நான் கண்டிப்பாக அதை மெர்ச் பண்ணி மொத்தமாக வீடியோ அப்லோட் பண்ணணும். ஸோ அதை நான் இப்போ ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன் கொஞ்சம் கொஞ்சமாக. ஏன்னா நிறைய பேர் சொல்லிட்டு இருக்கீங்க அந்த கமெண்ட்ஸில் ப்ராடக்ட்டை நீங்கள் மோஸ்ட்லி ஷோ பண்ணுங்க அப்படின்ற மாதிரி. கண்டிப்பாக நான் அதை இம்ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே.
அண்ட் இந்த ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு கொஷின் ஃப்ரெண்ட்ஸ், என்னென்னு கேட்டிங்கன்னா நம்ம அந்த அதே சேம் வீடியோ தான், அது சாம்சங்கோட எஸ் சீரிஸ் எந்த மொபைல் ஒர்த்தாக இருக்கும், அதுக்கப்புறம் S23 அல்ட்ரா வாங்கணும்னு சொல்லியிருக்கோம்ல, அதில் வந்து ஷர்மில் சூர்யா 1778 நியூ சப்ஸ்கிரைப் சொல்லியிருந்தாங்க. தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ. அவங்க என்ன கேட்டிருந்தாங்கன்னா, ஐ ஹேவ் அ டவுட் இன் பையிங் S24 அல்ட்ரா இன்டர்நேஷனல் வெர்ஷன் ப்ரோ, வேர் கேன் ஐ காண்டாக்ட் யூ டிஸ்கஸ் ஃபர்தர்னு போட்டிருந்தாங்க. நான் அவங்களுக்கு கமெண்ட்டில் என்ன சொல்லியிருந்தேன்னா, நம்ம சேனலில் கம்பேரிசன் வரப்போ S25 அல்ட்ரா வச்சு S23, S24, S25 மூணுமே காமிச்சிருப்போம். அந்த அதில் காமிச்ச S24 அல்ட்ரா வந்து என்னோட கொலி தான் ஃப்ரெண்ட்ஸ், அவர் இன்டர்நேஷனல்லேருந்து யூகே வேரியண்ட்டாக வச்சுட்டு இருக்கா, ஓகேங்களா. நான் அதை வாங்கி யூஸ் பண்ணப்போ ஒரு சில ஃபீச்சர்ஸ் நிறைய வந்து மிஸ் ஆன மாதிரியான ஒரு ஃபீல் இருந்தது. நான் அவங்ககிட்ட என்ன சொன்ன சஜஷன் என்ன சொல்லியிருந்தேன், டோன்ட் பை இன்டர்நேஷனல் வேரியன்ட் ப்ரோ, இன் திஸ் வீடியோ அதுதான் நான் சொன்ன மாதிரி தான் காமிச்சது எல்லாமே S24 இன்டர்நேஷனல் வேரியன்ட் தான். ஃபீச்சர்ஸ் வந்து உங்களுக்கு கண்ட்ரி வைஸ் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கும், நீங்கள் எந்த கண்ட்ரியை லீவ் பண்ண போகிறீங்களா பெட்டர் அந்த கண்ட்ரியில் பர்ச்சேஸ் பண்ணுங்கள். காசு கம்மியாகுதுன்றதுக்காக வாங்கினீங்கன்னா நிறைய விதமான ஃபீச்சர்ஸ்லாம் மிஸ் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதை நான் இங்கே சொல்ல நினைக்கிறேன். நீங்களுமே யாராச்சும் பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா பெட்டர் நீங்கள் எந்த கண்ட்ரி இருக்கீங்களோ அந்த கண்ட்ரிக்கான டிவைஸே பர்ச்சேஸ் பண்ணுங்கள், அதான் பெஸ்ட்டாக இருக்கும். அண்ட் சேம் அதே வீடியோக்கு பார்த்தீங்கன்னா நம்ம என்ன சொல்லியிருப்போம்னா, அந்த எஸ் சீரிஸில் S20 அல்ட்ரா சீரிஸ் வந்து நல்லா ஒர்த்தாக இருக்குன்ற மாதிரி சொல்லியிருப்போம் ப்ரைஸ், ஓகேங்களா. அதில் நம்ம சப்ஸ்கிரைப் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, சாம்சங்கோட S24 ப்ளஸ் பெஸ்ட் ஃபோன் சொல்லியிருந்தாரு. நானுமே அக்ரி தான் ஃப்ரெண்ட்ஸ். S24 மட்டும் ப்ளஸ் மட்டும் இல்லை, S24 பேஸ் வேரியண்ட்டும் ஆகட்டும், ப்ளஸ் ஆகட்டும், அல்ட்ரா எல்லாமே வந்து பெஸ்ட்டான ஃபோன் தான். ஆனால் நீங்கள் அதை என்ன ப்ரைஸில் நீங்கள் எடுக்கிறீங்களோ அதை பொறுத்து தான் அது ஒர்த்தான ஃபோனாக இல்லையான்றது வந்து ஜட்ஜ் பண்ண முடியும் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் எடுக்கிற ப்ரைஸை பொறுத்து தான். ஏன்னா நீங்கள் லான்ச் ஆன புதுசில் பார்த்தீங்கன்னா S25 ப்ளஸ் ஆல்மோஸ்ட் 1 lakh ஃப்ரெண்ட்ஸ், 1,05,000 கிட்டே இருந்தது. ஸ்டோரேஜை பொறுத்து இன்னும் 1,10,000 அந்த ரேஞ்சு கிட்ட போச்சு, ஓகேங்களா. அப்படி பார்க்குறப்போ கண்டிப்பாக அந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்குலாம் நீங்கள் அல்ட்ரா போகிறதே பெஸ்ட்டு. நீங்கள் ப்ளஸ் வேரியன்ட் வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக ஒர்த்தே கிடையாது. இதே நீங்கள் ஒரு ஆஃபர் டைமில் வாங்குறீங்க, இப்போ என் ஃப்ரெண்டெல்லாம் லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா, இந்த இயர் ஸ்டார்டிங்கே லாஸ்ட் இயர் தான் தெரியல, எண்ட்லேயான்னு தெரியல, இந்த ஃப்ளிப்கார்ட்டில் ஆஃபர் டேலாம் வரப்போ சாம்சங்கோட S23 பேஸ் மாடல் பேஸ் வேரியன்ட் வந்து பார்த்தீங்கன்னா 38,000 பர்ச்சேஸ் பண்ணியிருந்தாங்க. இதுவே லான்ச் ஆனப்போ உங்களுக்கு 81,000, இப்போ S25 லான்ச் ஆச்சுன்னா அது வந்து 80,000 இருக்கு, ஓகேங்களா. ஸோ அப்படி பார்க்குறப்ப நீங்கள் எந்த ப்ரைஸ் மணிக்கு நீங்கள் வாங்குறீங்கிறத பொறுத்து தான் இந்த ப்ளஸ் வேரியன்ட் ஆகட்டும் இல்லை பேஸ் வேரியன்ட் ஆகட்டும் அதோட ஒர்த் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், ஓகே. அதுதான் நம்ம இங்கே சொல்ல வருது. ஃபோனை பற்றி எந்த குறையும் இல்லை, ஃபோனை பொறுத்த வரைக்கும் எஸ் சீரிஸ்னாவே எல்லாமே செமையாக இருக்கும். எந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு நீங்கள் வாங்குறீங்கிறத பொறுத்து அதோட ஒர்த் இருக்கும். அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நான் சொல்ல வந்தது அந்த வீடியோவில், ஓகேங்களா. அண்ட் அதுக்கப்புறமா ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் என்னன்னா, நம்ம இந்த சூப்பர் பார்ட்ஸ் இம்மர்சியோ ரிவ்யூ பண்ணதாகட்டும், OnePlus-ஓட பட்ஸ் 3 ரிவ்யூ பண்ணதாகட்டும், அதுக்கப்புறம் என்னோட ஹெட்செட்ஸ்லாம் ரிவ்யூ பண்ணுறேன்னு சொல்லிட்டு என்னோட ஹெட்செட்லாம் நான் போட்டிருப்பேன். அதை பார்த்ததுக்கப்புறம் நிறைய பேர் என்னென்னா, பெஸ்ட்டு ஆண்ட்ராய்டு டிடபிள்யூஎஸ் வந்து எங்களுக்கு ஒரு 3,000க்குள்ளே 3,500க்குள்ளே, அதுக்கப்புறமா 2,000 ரேஞ்சில் அந்த மாதிரி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. பட் என்கிட்ட இருந்ததுனால நான் இந்த ப்ராடக்ட்லாம் ரிவ்யூ பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கப்புறமா நம்ம பண்ணணும்னா நான் தனியாக பர்ச்சேஸ் பண்ணி தான் பண்ணணும். அதனால தான் என்னால் இமீடியட்டாக எந்த வீடியோவும் போஸ்ட் பண்ண முடியல ஃப்ரெண்ட்ஸ். இல்லை எனக்கு கிடச்சிதுன்னா நான் அதை யூஸ் பண்ணி பார்த்துட்டு நான் அதை ரிவ்யூ போடுவேன். பட் அந்த ப்ராடக்ட்ஸ்க்காக தான் ஃப்ரெண்ட்ஸ் வெயிட்டிங். எனக்கு வந்து இப்போ டக்கு நேரம் நான் இன்வெஸ்ட் பண்ணி அதை பர்ச்சேஸ் பண்ணி ரிவ்யூ பண்ணுற நிலைமையிலும் நான் இல்லை இப்போ, ஓகேங்களா. அதுதான் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்கள், அந்த நிலைமை கண்டிப்பாக மாறும். அண்ட் இந்த ஒரு கமெண்ட் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அகரோட ஸ்லோ ஜூஸர் போட்டிருந்தோம்ல, அதில் ரவீனா செந்தில் வேல் ரவீனா SE 4994 அவங்க என்ன கேட்டிருந்தாங்கன்னா, ஹாய் ப்ரோ, இட் இஸ் பாசிபிள் டு மேக் அ இட்லி பேட்டர் இன் திஸ் ஜூஸர்னு கேட்டிருந்தாங்க. கண்டிப்பாக இதில் இட்லி பேட்டர்லாம் பண்ணவே முடியாது. நீங்கள் ஒன்லி ஃபார் ஃப்ரெஷ் ஜூஸ்லாம் பண்ணுறதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அதில் உங்களுக்கு 2-3 அந்த கப் அந்த இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க, அதை பேஸ் பண்ணி நீங்கள் இந்த மில்க் ஷேக்ஸ் இதெல்லாம் பண்ணலாம். பட் ஆனால் உங்களுக்கு இந்த இட்லி பேட்டர்லாம் ட்ரை பண்ணிடாதீங்க, அதெல்லாம் கிடையவே கிடையாது. அண்ட் S25 அல்ட்ராவோட இனிஷியல் இம்ப்ரெஷன்ஸ் ஒரு S23 யூஸராக இருந்து என்னன்றதை வந்து நான் வீடியோ போட்டிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்குமே ஒரு நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் இருந்தது. பிரவீன் 6239 நைஸ் கம்பேரிசன் சொல்லியிருந்தாரு, தேங்க்ஸ் ப்ரோ. ஏன்னா நம்ம இப்போ S25 அல்ட்ராவோட ரிவ்யூ வரப்போகுது நம்ம சேனலில், ஃபுல் ரிவ்யூ, ஓகேங்களா. பட் அது எப்போன்றது எனக்குமே எக்ஸாக்டாக தெரியல ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் சொன்ன மாதிரி தான் அந்த வெறும் என்ன பேசுகிறத மட்டுமே வைக்காமல் ப்ராடக்ட்லாம் காட்டுக்குனதுனால கண்டிப்பாக அதை டிலே ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா திரும்ப திரும்ப நம்ம நிறைய பேர் நீங்கள் சொல்கிறது அந்த ஒரு பாயிண்ட் இருக்குது. ஏன்னா ப்ராடக்ட்டையும் காமிச்சு அந்த மாதிரி பண்ணுங்கள். ஏன்னா அந்த மாதிரி எடிட்டிங்லாம் இன்னும் நம்ம நிறைய பண்ண வேண்டியது ஃப்ரெண்ட்ஸ், ஒரு லாங் வே டு கோ. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக அதை இம்ப்ரூவ் பண்ணிகிட்டு இருக்கேன். அதனால் கண்டிப்பாக அந்த ஒரு வீடியோ வந்து கொஞ்சம் டிலே ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா அந்த பேட்ச் ஒர்க்லாம் எடுத்து அதெல்லாம் கரெக்டாக இது பண்ணி பண்ணுறதுக்கு. பட் ஆனால் ஒர்த்தான ஒரு வீடியோவாக இருக்கும், ப்ராக்டிக்கல் வீடியோவாக இருக்கும், ஓகேங்களா. அண்டு மிவியோட சூப்பர் பார்ட்ஸ் இம்மர்சிவ் ரிவ்யூ லாங் வீடியோ போடுறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு ஷார்ட்ஸ் ஒன்று போட்டிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். அதில் வந்து டோன்ட் பை ஜஸ்ட் அந்த வீடியோட டைட்டில் சொல்கிறேன் நான். அதுக்கு கமெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அனந்தகிருஷ்ணன் 4534 ஒஸ்ட் இயர்பட்ஸ்ன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. நானுமே எஸ்ன்னு சொல்லியிருப்பேன். அந்த ப்ராடக்டை ரிவ்யூ பண்ணதில் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா
ஆல்மோஸ்ட் எனக்கு தெரிஞ்சு ஒரு 85 to 90% பீப்புளோட நம்மளுடைய ரிசல்ட்டுமே ஒத்து போச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதுதான் அந்த ப்ராடக்டோட ஒரு மிகப்பெரிய ஹைலைட்டு. அண்ட் ஒரு சிலர் நல்லா இருக்குனாங்க, பட் மேபி லேட்டர் யூசேஜில் அவங்களுக்குமே எப்படி பர்ஃபார்ம் பண்ணுன்றதை நம்ம பார்த்துட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் டிசைட் பண்ண முடியும். ஓகேங்களா. அண்ட் நெக்ஸ்ட்டு ஒரு ஐஃபோன்லேருந்து சாம்சங்க்கு நீங்கள் வாட்ஸ்அப்பை எப்படி வந்து சேட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுன்னு ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அதில் விஜய் கிருஷ்ணா -R5Y அவர் என்ன சொல்லியிருப்பாருன்னா, புட் வீடியோ டு ட்ரான்ஸ்ஃபர் த வாட்ஸ்அப் பிஸ்னஸ் ஃப்ரம் ஐஃபோன் டு Ultra 25 போட்டிருப்பாரு. எனக்கு தெரிஞ்சு நான் என்ன கமெண்ட்டில் சொன்னேன் அதே சொல்கிறேன். ரெண்டுமே சேமாக தான் இருக்க போகுது. மோஸ்ட்லி அதை ட்ரை பண்ணி பாருங்கன்னு தான் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லியிருந்தோம். ஓகேங்களா. அண்ட் நீங்கள் பாருங்கள் அதே ஷார்ட்ஸுக்கு பரத் பிலாக் அவர் என்ன போட்டுருந்தாரு, டோன்ட் பை வெரி பேட் எக்ஸ்பீரியன்ஸ் சூப்பர் பார்ட்ஸ் இமர்சிவ்க்கு. ஸோ இதான் சொல்ல வரேன். நிறைய பேர் வந்து அந்த கமெண்ட்ஸ் ரிசல்ட் வந்து மேட்ச் ஆச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நம்ம சொன்னதுக்கும் அண்ட் அதே தான் இங்கே பாருங்கள் டியோ ராகுல் 6173 ப்ரோ லெஃப்ட் சைட் மட்டும் தான் சவுண்டு கேட்குது, ரைட் பட்ஸ் ஒர்க் ஆகலை, வாட் ஐ கேன் டூன்னாரு. ஒன்றுமே பண்ண முடியாது. ஏன்னா நம்ம வந்து ப்ராப்பராக வாரண்டி இருந்தால் கஸ்டமர் கேருக்கு மட்டும்தான் ட்ரை பண்ணி செக் பண்ண முடியும். இல்லைனா இந்த பழைய இதெல்லாம் ஒர்க் ஆகல, உங்களுக்கு இந்த ரிமோட்லாம் செல்லுக்கு ஆச்சுன்னா தட்டினா ஒர்க் ஆகல கொஞ்சம் நேரம் அந்த மாதிரி நீங்கள் தான் தட்டி பார்த்தா தான் உண்டு, இல்லைனா வேறு வழி இல்லை அதில். அண்ட் ஃபேபரோட டிஷ்வாஷரை ரிவ்யூ பண்ணதில் டி யூ ஃபைண்ட் எனி, இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு வீடியோ ஃப்ரெண்ட்ஸ், இம்பார்ட்டண்ட்டான ஒரு கமெண்ட் ஃப்ரெண்ட்ஸ். பாஸ்கி 12345 அவர் என்ன கேட்டிருந்தாருன்னா, டி யூ ஃபைண்ட் ட்ரே கொஷின் இஃப் என்னன்னு கேட்டிருந்தாரு. அதுக்கப்புறமா நான் செக் பண்ணி பார்த்துட்டு அதை பற்றி செப்பரேட்டாக ஒரு வீடியோவே போட்டிருப்பேன். வந்து எப்படி ஏன் வந்தது எல்லாத்தையுமே வந்து டிசைட் பண்ணிவிட்டு அது எப்படி பண்ணணும், எப்படி இதுக்கப்புறம் ஓவர் கம் பண்ணுறதுன்றதையும் அந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணியிருப்பேன். மறக்காமல் நீங்கள் செக் பண்ணலாம், செக் பண்ணி பாருங்கள். அண்ட் நெக்ஸ்ட் கமெண்ட் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், முகமது S5634 அவர் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, தேங்க்யூ வெரி மச் ப்ரோ, ஐ வாட்ச் யுவர் வீடியோ ஆஃப்டர் ஐ ஆர்டர் பட் சடன்லி ஐ கேன்சல் ஐட்டம், கெட் மணி பேக், நோ டைம் லாஸ். ஸோ நானுமே அவருக்கு என்ன சொல்லியிருப்பேன்னா, கிரேட் எஸ்கேப் பண்ணுற மாதிரி சொல்லியிருப்பேன். சீரியஸ்லி அது அந்த அளவுக்கு குவாலிட்டி இல்லை ஃப்ரெண்ட்ஸ். நீங்களே பார்த்தீங்கன்னா மிவி சைட்லேருந்து அதுக்குள்ளார அடுத்த வெர்ஷனுக்கு ஜம்ப் ஆகிட்டாங்க. இதை அப்படியே கேர்ஃபுல்லாக விட்டுட்டு. ஓகேங்களா. அண்ட் அதுக்கப்புறமா ஜீவானந்தம் 8248 என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, ஒஸ்ட் பிராண்ட் மிவி ப்ளீஸ் டோன்ட் பை. ஸோ எஸ். அண்ட் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஹேர் கேர் ஸ்கின் கேர் ருட்டீனும் போட்டிருப்போம். அந்த வீடியோவுக்கு D2L Tech தமிழ் அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, நைஸ் இன்ஃபர்மேஷன் சார், பேசிக் ஸ்கின் கேர் ஷுட் ஹேவ் சன்ஸ்கிரீன் இன் இட், கீப் அப்லோடிங் சச் இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ், ஆல் த பெஸ்ட் சொல்லியிருந்தாரு. அண்ட் இந்த மாதிரி கமெண்ட்ஸ் கேட்குறப்போ டெஃபினட்டாக நம்ம இன்னும் பெட்டராக பண்ணுற அந்த ஒரு மோட்டிவேட் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ்க்கு, ஷுவராக சொல்லணும். ஏன்னா இப்போது ஒரு ஸ்டார்டிங் ஸ்டேஜ் இருக்கிறப்போ ஒரு யூடியூப் கண்டென்ட்ஸ்லாம் பண்ணுறவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பூஸ்ட்டாக இருக்க போகிறது உங்களுடைய பாசிட்டிவான ஒரு கமெண்ட் தான் ஃப்ரெண்ட்ஸ். அது மேபி அந்த பக்கம் இருந்து பார்க்குறப்போ எப்படி இருக்குதுன்னு தெரியல, ஒரு ஜஸ்ட் ஒரு கமெண்ட் தானே இருக்கும். பட் இந்த பக்கம் இருந்து பார்க்குறப்போ கண்டிப்பாக அது ஒரு நல்ல ஒரு மோட்டிவேஷனை கொடுத்தே ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு அப்படி தான் ஃபீல் ஆச்சு. ஓகேங்களா. ஆனால் முரளி QS9RK அவர் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, அண்டர் 2Kல டால்பி அட்மாஸ் சப்போர்ட் ஆகுற மாதிரி ஒரு பெஸ்ட் TWS நெக் பேண்ட் சொல்லுங்கன்னு கேட்டிருந்தாரு. நான் தான் சொன்னேன் ஃப்ரெண்ட்ஸ், ஏன்னா அண்டர் 2Kல உங்களுக்கு டால்பி அட்மாஸ் சப்போர்ட்டோட வர மோஸ்ட்லி சான்ஸ் வெரி வெரி லெஸ்ஸு. சவுண்ட் குவாலிட்டி நல்லா இருக்கிற மாதிரி கேட்டிருந்தாரு. என்னென்னா மிவியோட சவுண்ட் குவாலிட்டி நல்லா இல்லைன்னு சொல்லிட்டேன் நான். ஓகேங்களா. பட் எனக்கு தெரிஞ்சு நான் என்ன ட்ரை பண்ணலான்னு உங்களுக்கு சஜஷன் சொல்கிறேன். நான் அதை ஹியர் பண்ணதில்லை, அது யூஸ் பண்ணதில்லை. பட் இருந்தாலுமே நான் ரிவ்யூஸ்லாம் பார்த்த வரைக்கும் வச்சு சொல்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, ரியல்மியோட TWS T310 ஒரு பட்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதை நீங்கள் ட்ரை பண்ணலாம் அண்டர் 2Kல. அப்படி இல்லை இன்னும் பட்ஜெட்டு கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ண போகிறோன்னா நீங்கள் ரியல்மிலே அந்த பட்ஸ் ஏர் அந்த மாதிரியான TWSஐ செக் பண்ணி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா. அந்த இதுக்கெலாம் நல்ல ஒரு ரிவ்யூ இருக்குது. அண்ட் டிஷ்வாஷருக்கு நம்ம ரிவ்யூ பண்ணதுக்கு KOAGAMING கோ கேமிங் 9826 அவர் என்ன சொல்லியிருந்தாலும் யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன் தான் சொல்லியிருந்தாரு. ஸோ தேங்க்ஸ் சொல்லியிருந்தோம். OnePlus Buds 3 நிறைய பேர் நம்ம ரிவ்யூ பண்ணதுக்கப்புறம் கேட்டிருந்தார் ஃப்ரெண்ட்ஸ். விக்னேஷ் சபாபதி 2917 ஆடியோ சாங்ஸ் கேட்கலாம் நல்லா இருக்கா சவுண்ட் கேட்டிருந்தாரு. கண்டிப்பாக நீங்கள் தாராளமாக OnePlus Buds 3 வாங்கணும். அந்த பட்ஜெட் அதாவது வந்து ஒரு அண்டர் 5K அந்த ரேஞ்சில் நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா OnePlus Buds 3 உங்களை டிசப்பாயின்மெண்ட் பண்ணாது. நல்லாவே இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் சவுண்ட் குவாலிட்டி. அண்ட் சாஃப்ட்வேரோட எக்ஸ்பீரியன்ஸுமே சூப்பராக இருந்தது OnePlus. ஓகேங்களா. சாஃப்ட்வேர் பற்றியுமே நம்ம சேனலில் OnePlus Buds 3 ரிவ்யூ ப்ராப்பராக கொடுத்துருப்போம். ரிவ்யூவும் கொடுத்துருப்போம், அந்த சாஃப்ட்வேரோட எல்லா ஃபீச்சர்ஸையும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். மறக்காமல் நீங்கள் செக் பண்ணலாம், செக் பண்ணி பார்த்துட்டு வாங்க. அண்ட் அதுக்கப்புறமா VB டேஸ் மல்டி குக்கரை ரிவ்யூ பண்ணி போட்டிருப்போம். மல்டி குக்கர் அண்ட் தென் இட்லி பிளேட்டர். ஏசுதாஸ் சாலமன் அவர் என்ன சொல்லியிருந்தார், ஒன் ஆஃப் த ஒஸ்ட் ப்ராடக்ட் பிஃபோர் ரிவ்யூவிங் ஃபர்ஸ்ட் ட்ரை யூஸிங் இட் யுவர் செல்ஃப்னு போட்டிருந்தாரு. நான் அதுக்கு ரிப்ளை என்ன சொல்லியிருந்தேன்னா, நான் அதை ரெகுலராக தான் யூஸ் பண்ணுறேன், எந்த இஷ்யூவும் வரல. வித்தவுட் யூஸிங் நான் ரிவ்யூவும் பண்ண மாட்டேன்னு தான் சொல்லியிருந்தேன். ஏன்னா எல்லாமே நான் ஓனாக பர்ச்சேஸ் பண்ணி நான் யூஸ் பண்ணுறது தான் ரிவ்யூ போட்டாங்களா. அதுக்கப்புறம் நான் கேட்டேன், வாட் இஸ் த இஷ்யூ யூ ஆர் ஃபேஸிங்னு கேட்டிருந்தேன். பட் அதுக்கப்புறம் அவர்கிட்ட எந்த ரிப்ளை இல்லை. ஓகேங்களா.
பட் நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் உங்கள் எல்லாருக்கும் மோஸ்ட்லி தெரியும். பட் இருந்தாலும் நான் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் கேட்டால் எல்லாமே நான் ஓனாக பர்சனலாக வாங்கி வச்சு யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் என்னுடைய தாட்ஸை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். டெஃபினட்டாக அந்த ஷேர் பண்ணுறதுல டெஃபினட் எங்கேயாவது ஒரு இடத்துல பாயிண்ட்ஸ் உங்களுக்குமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்ற ஒரு ரீசன் தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவுமே. இது எதுவுமே வந்து உங்களை ஒரு பொருளை நான் வாங்கிட்டேன் இதை ரிவ்யூ பண்ணி உங்களை வாங்க வைக்கணும் அப்படின்ற மாதிரி எந்த ஒரு தாட்ஸும் எந்த ஒரு இதுக்குமே கிடையாது. நீங்கள் நம்ம சேனலோட அபவுட் இருக்குல்ல, நீங்கள் அந்த சேனலில் போய்ட்டு என்ன போட்டுருக்கு அதை பார்த்தாவே தெரிஞ்சிருக்கும். கண்டிப்பாக அதை ரீட் பண்ணவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். நம்ம சேனலில் அந்த மாதிரியான மோட்டோ எதுவுமே கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். நான் வாங்கி யூஸ் பண்ணுறதில்ல, பர்சனலாக நான் என்ன மாதிரியான இதை ரிசல்ட்டை வந்து ஃபீல் பண்ணுறோம் அதை உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். அவ்வளோதான். அது உங்களுக்கு எங்கேயாவது கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும். அதை தாண்டி அது லேட்டராக உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருந்தாலும் நான் கிளாரிஃபை பண்ணுவேன் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் நம்ம சேனலு. நான் என்ன பொறுத்த வரைக்கும் உங்களை போய்ட்டு ஒரு பொருளை வாங்க வைக்கணும், இதை வந்து நீங்கள் வாங்கி அவனு சும்மா நல்லா இருக்குன்னு சொல்கிறது அந்த மாதிரி எந்த ஒரு தாட்ஸுமே நமக்கு கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். ஓகே. அண்ட் அதுக்கப்புறமா நம்ம வியூ க்ளோ எல்இடி சாஃப்ட்வேர் அப்டேட் வந்ததுக்கப்புறமா அதுக்கு ஒரு வீடியோ ஒன்று போட்டிருப்போம். நியூ மாடல் வியூ க்ளோ எல்இடி டிவி ரிவ்யூ கேட்டிருந்தாரு. நியூ மாடல் ஒர்த் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். நான் இதுக்கு முன்னாடி வந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன். ஏதோ ஒரு வீடியோவில் ஷோரூமில் விசிட் பண்ணுறப்போவுமே வியூ ஒயிட் டிவி அப்படின்னா வியூ சினிமா டிவி இது ரெண்டு தான் நல்லா போயிட்டு இருக்கான்னு சொல்லுங்கள். அண்ட் வர கஸ்டமர்ஸுமே நிறைய பேர் 2022 லான்ச் ஆனால் வியூ க்ளோ எல்இடி நம்ம வச்சுட்டு இருக்கோம்ல அந்த வியூ க்ளோ எல்இடி டிவி தான் நிறைய பேர் கேட்குறாங்க அப்படின்ற மாதிரியும் அங்கே சொன்னாங்கன்றதை சொல்லியிருப்பேன் ஃப்ரெண்ட்ஸ். 2025 மோஸ்ட்லி அந்த பீப்புள் யாருமே அதை ப்ரிஃபர் பண்ணல ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த ஃபீச்சர்ஸ் வந்து டவுன்கிரேட் பண்ணிட்டாங்க வியூவில். அதை பற்றி நம்ம நிறைய வீடியோ பேசியிருப்போம். நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகேங்களா. மோஸ்ட் ஆஃப் த கமெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே நான் யூடியூப்பில் எல்லா கமெண்ட்ஸுமே ரிப்ளை பண்ணியிருப்பேன். அண்ட் இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் இந்த கமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம வந்து ஏன்னா ஒரேடியாக நம்ம எல்லாத்தையுமே இதுவே ஆல்ரெடி எனக்கு தெரிஞ்சு ஒரு மிகப்பெரிய ஒரு லாங் வீடியோ தான் இருக்க போகுது. பட் இருந்தாலுமே நான் என்ன சொல்ல போகிறேன்னு கேட்டிங்கன்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக சொல்லியாங்க ஒரு விஷயம். நம்ம சேனலோட அபவுட் கொடுத்துருப்போம்ல அதில் நான் கொடுத்துருக்க டிஸ்கிரிப்ஷன் பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அண்ட் அதுக்கப்புறமா நம்ம சேனலில் எதையுமே உங்களை வந்து இந்த பொருளை வாங்கி ஆகணும் இல்லை வாங்க வைக்கணும் அப்படின்ற மாதிரி தாட்ஸ் எதுவுமே கிடையாது. ஜஸ்ட்டு நான் வாங்குகிற பொருளை உங்களுக்கு வந்து அது என்ன மாதிரி ஒர்க் அவுட் ஆகுது எனக்கு அது என்ன ரீசன் என்ன மாதிரி ரிசல்ட்ஸ் இருக்குது எனக்குன்றதை உங்ககிட்ட அப்படியே நான் ஷேர் பண்ண போகிறேன். அண்ட் அது எங்கேயாச்சும் உங்களுக்கு டெஃபினட்டாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஒரு விதத்துலன்றதுனால தான் இந்த விஷயம் எல்லாமே பண்ணுறது. அண்ட் அதுக்கப்புறமா நம்ம சேனலில் இப்போது நிறைய கண்டென்ட் வந்து பிளான் பண்ணி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ கண்டிப்பாக அது எப்படி வரப்போகுதுன்றது எனக்கும் தெரியல. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் எனக்குமே அந்த மாதிரியான கண்டென்ட்ஸ்லாம். பட் அது எப்படி வரப்போகுதுன்றது எனக்குமே தெரியல. ஸோ எப்படி இருக்குன்றதை மறக்காமல் நம்ம சேனலை பார்த்துட்டு வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ. ஸோ நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க. பார்த்துருக்க பெல் ஐக்கான் தட்டிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச்.